உங்களுடைய கனவு இல்லத்தை நாங்கள் ஒரு கட்டமைப்பதற்கு ஒரு நேரடியாக உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த பொருட்களை வந்து காண்பிக்க போகிறோம். புதுக்கோட்டை பொதுமக்களுக்கும் வணக்கம். இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்கள் கனவு இல்லம் ஒன்று கண்டிப்பாக கட்டியிருப்பீங்க, இல்லை கட்ட போகிறீங்க. உங்களுக்காக ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் படிச்சுட்டு வரோம். கிட்டத்தட்ட இந்த கட்டிட பொறியாளர் சங்கம் வந்து 30 வருஷத்துக்கு மேலே புதுக்கோட்டையில் இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு கனவு இல்லத்தையும் உங்களுடைய கனவு இல்லத்தையும் நாங்கள் நினைவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் புதுமையான பொருட்களை வச்சு எப்படி கட்டடம் கட்டலாம், எப்படி கட்டடத்தை வந்து இப்படி அழகுபடுத்தலாம் அப்படிங்கிறத வச்சு ஒரு பில்டிங் மெட்டீரியல் எக்ஸ்போ கண்காட்சி நடத்துகிறோம். இது கிட்டத்தட்ட 2009 6வது முறையாக இப்போது நம்ம ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு இடையிலையும் 6வது முறையாக இந்த புதுக்கோட்டை நகரில் நடக்குது. உங்களுடைய கனவு இல்லத்தை நாங்கள் ஒரு கட்டமைப்பதற்கு ஒரு நேரடியாக உங்கள்கிட்ட வந்து நாங்கள் இந்த பொருட்களை வந்து காண்பிக்க போகிறோம். ஏன்னா நாம் முன்கூட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கட்டிட பொருட்கள் கண்காட்சிக்கு வந்து சென்னை, பெங்களூரு, கோயம்புத்தூர் போன்ற பெரிய நகரங்களுக்கு தான் போய் நம்ம அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கான நமக்கு நேரமும் கிடைக்காது, வசதிகளும் இல்லை. ஆனால் இப்போ நம்ம அந்த புதுக்கோட்டை கட்டிட பொறியாளர் சங்கம் வந்து புதுக்கோட்டையிலே அந்த ஒவ்வொரு பொருட்களையும் இங்கே கண்காட்சிப்படுத்துகிறோம். அதற்கு வந்து நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஒரு மாலையீடு ஏரியாவில் அமைந்துள்ள ஏடிஆர் ஏசி மண்டபத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துகிறோம். வரும் டிசம்பர் மாதம் 20, 21, 22 வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்கள் நடத்துகிறோம். ஏன்னா ஒரே நாளில் எல்லாரும் வந்து பார்க்க முடியாதுங்கிறனால 3 நாட்கள் நடத்துகிறோம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த கண்காட்சியை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா கனவு இல்லைங்கிறது வந்து ஒரு முறை தான், தலைமுறைக்கு ஒரு முறை தான் நாம் வந்து கட்ட போகிறோம். அந்த ஒரு முறை கட்டுற வீட்டை வந்து தலைமுறையாக இருந்து பாதுகாக்கணும். அதுக்கான பொருட்கள் என்ன நல்ல பொருட்கள் இருக்குது, அது எப்படி பயன்படுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கண்காட்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் ஜி சரவணன். நமது கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக நடத்தப்படுகின்ற கட்டுமான பொருட்காட்சி நமது ஏடிஆர் திருமண மண்டபத்தில் நடக்குது. இந்த நிகழ்வு 3 நாள் நிகழ்வுகள் நடக்குது. முதல் நாள் நிகழ்வு பார்த்திங்கன்னா நமது மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களை திறப்பு விழா துவக்கி வைக்கிறாங்க. 2ஆம் நாள் நிகழ்வாக நமது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் அவர் மெய்யநாதன் சார் திறந்து வைக்கிறாங்க. 3ஆம் நாள் வந்து நமது முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சார் அவங்க வர்றாங்க. மற்றும் எங்களது கட்டுமானத்துறை சார்ந்த மாநில கூட்டமைப்பிலிருந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் என அனைவரும் வந்து சிறப்பிக்கிறாங்க. இந்த நிகழ்வில் வந்து பல்வேறு கட்டுமான பொருட்களின் நிறுவனங்கள் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து புதுக்கோட்டை மக்கள் வந்து வந்திருந்து பார்த்து பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் எல் சாகுல் ஹமீத், கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக அறிக்கை விடுகிறேன். இதில் என்னென்னா, இப்போ நடக்க போகிற எக்ஸ்போவில் வந்து வர்ற மக்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய பொழுதுபோக்கு அம்சங்கள் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம புதுக்கோட்டை முத்து மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் அது நமக்கு அங்கே வர்ற மக்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் தொழிலாளர் நல வாரியம் அதில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த உறுப்பினர் அட்டை புதுப்பித்தல் ப்ளஸ் புதுசாக உறுப்பினர் அட்டை எல்லாமே அதில் செஞ்சு கொடுக்குறோம். அது இல்லாமல் நீங்கள் மக்கள் வர்றவங்களுக்கு குலுக்கல் முறையில் 3 நாட்கள் வர்ற மக்களையும் சேர்த்து 3ஆவது நாள் குலுக்கல் முறையில் சிறப்பு பரிசாக ஒரு LED டிவி முதல் பரிசு, 2வது பரிசு வந்து வெட் கிரைண்டர், 3வது பரிசு மிக்சி ஆகியவை கொடுத்து சிறப்பிக்க இருக்கிறோம். அனைவரும் கண்டுகளித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புதுக்கோட்டை மாநகரில் புதுக்கோட்டை கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக 6வது முறையாக நடத்தப்படும் மாபெரும் கட்டிட பொருட்கள் கண்காட்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம்.